ஹாய் மக்களே சேனல்லேருந்து நான் உங்கள் வித்யா. இன்றைக்கி வந்து வீடியோவில் ஒரு சூப்பரான பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பிரேஸ்லெட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான ஸ்டைல்ஸில் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா 4mm சைஸில் இருக்கிற கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து எடுத்துருக்கீங்க அப்படின்னா இது வந்துட்டு 6mm சைஸில் இருக்கிற பீடு. ஸோ இது ரெண்டுக்கும் காம்பினேஷன் ஆகிற மாதிரி நான் வந்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து மீடியம் சைஸில் இருக்கிற செயின், ஹேங்கிங் செயின் கிடையாது, அதுக்கு அடுத்த சைஸில் இருக்கிற செயின். ஸோ இந்த மாதிரி செயின் தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணணும் அதுக்காக. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஐபின்ஸு. ஸோ ஐபின்ஸ் வச்சு தான் மோஸ்ட்லி இந்த பிரேஸ்லெட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ ஐபின் அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எட்ஜஸில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக லாப்ஸ்டர் வந்து நான் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதுவே வந்து பெருசாக இருக்குது, அதனால் இதுலேயே நம்ம வந்துட்டு லாக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஜம்ப்ரிங் வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது எப்படி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா செயினை வந்துட்டு ஒரு இந்த மாதிரி கட்டிங்காக இருக்குது இல்லையா, இதில் வந்து ஒரு 4 or 5 கட்டிங்ஸ் அப்படி இருக்கிற மாதிரி அப்படின்ற அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இன்ச் டேப்பில் மெஷர் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் ஒரு 1 inch வந்து வரும். அந்த மாதிரி வந்து இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜம்ப்ரிங் போட்டுட்டு நம்ம லாப்ஸ்டரை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒரு சைடு. இந்த மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் ஆகிற மாதிரி இப்படி வந்து க்ளோஸ் பண்ணணும். நம்ம ஹேண்ட் சைஸ்க்கு ஃபுல்லாக இந்த செயினில் வந்துட்டு கட் பண்ணி எடுக்கணும். நம்மளோட ஹேண்ட் மெஷர்மெண்ட்ஸ் வந்து எடுத்து த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சைட்லேருந்து லாப்ஸ்டர் இருக்குது, லாப்ஸ்டர்லேருந்தே எடுக்கணும். ஏன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணி வரும். ஸோ இதுலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து செயின் அகெயின் அட்டாச் பண்ணுவேன். ஸோ இதுலேருந்து வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதிலேருந்து இது ஃபுல்லாகவே இதுக்கு மேலே நம்ம வந்து ஹேங்கிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் வந்து இந்த செயின் வரைக்கும் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதையே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு டபுளாக வேணும். ஸோ அப்படியே வந்து மடக்கிட்டு நம்ம வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து செயின் வந்து உங்களுக்கு பின்னி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா, ஜம்ப்ரிங்லாம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நம்மளால் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஜஸ்ட் இப்படி பிடிச்சிட்டு எந்த இடத்துல ஓப்பன் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த செயினில் பிடிச்சிட்டு இப்படி பண்ணிங்க அப்படின்னா இந்த இடம் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஈஸி தான். நமக்கு ஈக்குவலான லென்த்தில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு சென்டர் எது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சென்டர் பீஸு. அந்த சென்டர் பீஸை நான் இதில் வந்துட்டு இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி இருந்ததோ அதே மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணுற முன்ன எப்படி இருந்ததோ அதே மாதிரியே ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை வச்சு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் லேயர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி நமக்கு ஷோ ஆகும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். ஓகேங்க. நடுவில் டிசைன் கவர் பண்ணோம் இல்லையா, அந்த டிசைனுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஐபின்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 6mm பீட்ஸ், அதுக்கப்புறமா 4mm பீட்ஸ், 4mm பீட்ஸ். இப்போ இதில் டிசைன்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணுறது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த லென்த்துக்கு எவ்வளோ பீட்ஸ் நம்ம இதில் போட முடியணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இந்த எண்டும் க்ளோஸ் பண்ணணும், அந்த எண்டும் க்ளோஸ் பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து லைட்டாக போட்டு பாருங்கள் எவ்வளோ பீட்ஸ் வந்து போட்டால் நமக்கு இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றது. இப்போ நான் வந்து இதே மாதிரி வந்து போட்டிருக்கேன். எனக்கு இந்த எட்ஜஸ் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மேபி நான் வந்து எக்ஸஸாக இப்போ போடுறேன்னு வைங்களேன், இந்த சைடு 2 போட்டு இப்படி பண்ணியிருக்கேன். அகெயின் ஒரு 2 போடுறேன் அப்படின்னா எனக்கு இதை ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு இடம் இருக்காது. தெரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ நம்ம மேக் பண்ணும்போது நமக்கு டிசைன்ஸ் வந்து எந்த அளவுக்கு நமக்கு இடம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும். நம்ம எப்படி வேணாலும் அந்த டிசைனை கொடுக்கலாம். நமக்கு கரெக்டாக 2 சைடும் வந்து முடிக்கிறதுக்கு அளவு இருக்கணும். அதை மட்டும் நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி கொடுத்தாலும் நமக்கு இடம் பத்தும். ஸோ ஒரு சைடு வந்து இப்படியும் அண்ட் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 6mm, அடுத்து 3 வந்து 4mm அப்படின்னு ஆப்போசிட் இருக்கிற மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்மளோட கிரியேட்டிவிட்டி தான், எந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதே மாதிரியே வந்து எடுத்துக்கிறேன். இது இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரியே வந்து நான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன். இதில் வந்து எப்படி அதை அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு ஃபோர்த்து செயின். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு செயின் கனெக்டாக இருக்கும், செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த்து இந்த செயின். ஃபஸ்ட்டு செயின் கனெக்டாக இருக்குது, செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் இந்த இடத்துல தான் நம்ம வந்து கொடுக்கணும். வந்து வெளில வச்சுக்கிறேன்.
இந்த பீடுக்குள்ளார போட்டாச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம அந்த மீடியம் சைஸ் செயின் எடுக்கும்போது வெளில உள்ளே போடுற பால்ஸ் பீட் சைஸ் பீடு வந்து பார்த்திங்கன்னா, இந்த செயினுக்குள்ளார பூந்து வெளில வந்துடக்கூடாது. அதை நம்ம மறக்காமல் அந்த மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸஸ் வந்து நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4th செயின் 1 ஸோ இப்படி போட்டுட்டு இப்போ இந்த எட்ஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்படியே பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக பேக்கில் வந்து ஒரு பெண்ட் கொடுத்து ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இதே மாதிரியே சேம் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இதில் என்ன ஒரே ஒரு கரெக்ஷன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு இப்படி கொடுத்துருக்கோமா, அண்ட் நம்ம இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து கொடுக்குறது வந்து எப்படி கொடுக்கணுன்னா, இந்த சைடு தான் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிறிஸ்டல் பீடு, அடுத்து வந்துட்டு ஒரு 4 mm பீட் வந்து கொடுத்துக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி இப்போ அல்டர்னேட்டிவாக வந்துட்டு இது இப்படி ஜிக்ஸாக்காக வர மாதிரி நம்ம இது ஃபுல்லாகவே வந்து கொடுக்க போகிறோம். இதுதான் வந்துட்டு பேட்டர்ன் உங்களுக்கு. ஸோ இப்போ இதில் ஜாயின் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா, 1 விட்டு 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணணும். ஸோ இதில் இந்த ரிங்கில் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு நெக்ஸ்ட் ரிங்கில் வந்துட்டு நம்ம இப்போ இதை போட்டுக்கலாம். இதை வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு டைமும் வந்து கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து என்ன இருக்க எந்த ரிங்கில் வந்து போடணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்படி இப்படி பிடிச்சிக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு நல்ல வாகாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த இடத்த ப்ரெஸ் பண்ணி இப்படி பிடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக பேக் சைடு வந்து ஒரு பெண்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இதே மாதிரி சேம் பேட்டர்னில் நம்ம இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ரிங் கொடுத்துருந்தோம், பிக் சைஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்மால் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு ரிங் விட்டு இன்னொரு ரிங்கு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இன்னும் லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஹேங்கிங் மட்டும் கொடுத்து நம்ம அட்டாச் பண்ணணும். ஹேங்கிங் வந்து நம்ம 2 to 2 1/2 அந்த இன்ச் நான் எடுக்கிற லென்த் வந்து பார்த்திங்கன்னா 2 அப்படி இல்லைனா 2.5 அவ்வளோதான் நான் வந்து எடுத்துப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2.5 2.25 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த சைடு கனெக்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியே இந்த சைடு வந்து ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ரெண்டுத்தோட லாஸ்ட் ரிங் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ரிங் கனெக்ட் பண்ணியாச்சு. அண்டு இன்னொன்றுத்தையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போது அப்படி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே சின்னதாக ஒரு பெண்ட் மட்டும் கொடுத்து அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு தெரியுதா, இதே மாதிரி வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ இந்த எட்ஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹேங்கிங்க்கு பீடு மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஹெட் பின் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வந்து எடுத்திருக்கேன். இந்த 2 பீடுமே மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட் வந்துட்டு இந்த 6 mm பீடு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு 4 mm பீடு போட்டுக்கலாம். போட்டாச்சு. எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க. பேக் சைடு இந்த எட்ஜில் வச்சு பேக் சைடில் வந்துட்டு ஒரு பெண்டு இப்படி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ நமக்கு எந்த இடத்துல வந்து வேணுமோ அந்த இடத்துக்கு க்ளோஸ் பண்ணாமல் இந்த இடத்துல இந்த ரிங்கை வந்து போட்டுட்டு இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. ஸோ உங்களுக்கு தெரியுதா ஃபினிஷ் ஆகிருக்கிறது. ஸோ இவ்வளோ தான் சூப்பரான
ஐபின் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பிரேஸ்லெட் செட்ஸு ஸோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இது வியர் பண்ணும்போது எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு ஃபுல் ஹாஃப் வந்து சேர்த்து கவர் பண்ணிடும். அண்ட் இந்த சைடு வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு செயின் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் எந்த சைஸ் இருக்கிறவங்களும் நம்ம வந்து போட்டுக்க முடியும். ஸோ நம்ம ட்ரெஸ் வந்து வியர் பண்ணுறோன்னா அதுக்கு மேட்சிங்காக அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் இது சில்வரில் கூட நம்மளால் ட்ரை பண்ணி பார்த்தோன்னா அந்த லுக் வந்து நல்லாயிருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.